வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு யூனிட் முடிச்சிட்டோம். தட் இஸ் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ். அதாவது வளரிளம் பருவமடைதல். இந்த யூனிட் தான் நம்ம முடிச்சோம். யூனிட் சாப்டர் நம்பர் 20. சரிங்களா? இன்னைக்கு நாம வந்து ஒரு புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுதான் யூனிட் நம்பர் 7ல இருக்கக்கூடிய மேக்னிசம் காந்தவியல். ஸோ போன இது பார்த்தீங்கன்னா பயாலஜி. இது வந்து பிலாங்ஸ் டு பிசிக்ஸ். இது வந்து இயற்பியல் சம்பந்தப்பட்ட டாபிக். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம அந்த ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலன்ஸ் வளரினும் பருவமடையில் அந்த யூனிட்டோடைய 10 ஒன் மார்க் வந்து நம்ம லாஸ்ட் வைக்க போறோம். லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து அந்த ஒன் வேர்டு டெஸ்ட். சரியா? நம்ம எம்சிக்கு போகும்ல அந்த ஒன் வேர்டு. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இந்த டாபிக்கை பார்க்கலாம். ஓகே. ஸோ நாம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் மேக்னடிசம் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமானது. இது இந்த கிளாஸுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியோடைய ஒரு கதையோட நம்ம ஆரம்பிக்கலாம். பழைய காலத்துல மேக்னஸ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். மேக்னஸ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். இந்த பையன் வந்து ஆடு மேய்ப்பவர். சரிங்களா? அவர் வந்து ஆடு மேய்க்கிறார். ஒரு நாள் ஆடு மேய்க்கிறதுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கம்பு மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்துனா இவரும் ஒரு கம்பு வச்சிருந்தாரு. ஆனா இது வந்து அந்த கம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமான கம்பு. அதாவது இரும்பு கம்பி மாதிரி வச்சிருந்தாப்புல இவரு. சரிங்களா? ஒரு நாள் அவர் வந்து அப்படியே மலைப்பகுதியில அன்னைக்குதான் அந்த புது ஏரியா போறாரு. மலைப்பகுதியில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் தூக்கமா வந்துச்சு. சரி தூங்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீல் எங்கேயா வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவரே தன்னாரையுமே தூங்கிட்டாரு. ஸ்டீலு அந்த இரும்பு கம்பி இருக்குல்ல, அந்த கோல் அப்படிம்பாங்கல்ல, அந்த இரும்பு நுனி அதுல வந்து ஃபுல்லாமே வந்து மரக்கட்டை தான். அந்த நுனியில மட்டும் இரும்பு நுனி இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அதே மாதிரி காலில் பாத்தீங்கன்னா அவர் வந்து இரும்பு ஆணி அடிச்ச செருப்பு மாட்டியிருந்தாரு. நம்ம தான் இப்போ வந்து ரப்பர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம். பழைய காலத்துல மரக்கட்டையிலான செருப்பு போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க மேபி. பட் அதெல்லாம் எப்படி நடந்தாங்கன்னு தெரியல. பட் இப்படி இருக்கு. ஸோ இரும்பு ஆணி அடிச்ச செருப்பும் இவர் மாட்டியிருந்தாரு. இவர் அந்த சரி இந்த மலைப்பகுதியில போய் தூங்குமே, ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மலைப்பகுதி போறாரு. அவரால் அந்த அந்த மலையில வந்து அவருடைய அந்த செருப்பு ஒட்டிக்கிட்டு எ- இது பண்ண முடியல, மேல போக முடியல. அந்த இரும்பு நுனி கொண்ட கோலும் பாத்தீங்கன்னா அதுல குட்டி நின்னுக்கிட்டு வரமாட்டுக்கு அட்ராக்டிவ் அந்த மாதிரி இருந்துச்சு. அட்ராக்ஷன்ல இருந்தது அது. இவர் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாரு. ஐயோ, ஏதோ ஒரு கோஸ்ட், ஏதோ ஒரு மர்ம சக்தி தான் நம்ம வந்து இழுக்குது அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் தான் அப்புறம் இதெல்லாம் சொல்லி அப்புறம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. தட் இஸ் அது வந்து ஒரு நேச்சுரல் மேக்னட் அப்படிங்கிறது. நேச்சுரல் மேக்னட் அதாவது நேச்சுரல் மேக்னட்னா இயற்கை காந்தம். இயற்கை காந்தம். அவர் அந்த பையன் அந்த பாறையை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார்ல, அதனால அவருடைய பேரே அப்படியே ஒரு பாறைக்கு வைப்பாங்க. அதாவது எப்படி எப்படி வச்சாங்கன்னா மேக்னடைட் அப்படின்னு வச்சாங்க. எப்படி அவர் பேர் மேக்னஸ். ஸோ இது வந்து ஒரு கதை தான். ஏன்னா இந்த 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 கதை மாதிரி ரெண்டு மூணு கதைலாம் இருக்கு. அதாவது அந்த ஊரோட பேர் மேக்னஸ்மாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்றோம். சரிங்களா? அந்த பாறைக்கு மேக்னைட் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது வந்து ஒரு ஒரு சின்ன தற்செயலான ஒரு கண்டுபிடிப்பு தான். பட் அந்த காந்தம் அப்படிங்கிற அந்த மேக்னெட் இன்னைக்கு உலகத்தையே மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலாம். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, இன்னைக்கு காந்தம் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, மொபைல் கிடையாது, ஏன் நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அது கூட கிடையாது. ஸோ எல்லா இடத்துலயும் இந்த காந்தம் முக்கியமான பண்பு ஒரு பங்கு ஆற்றிட்டு இருக்கு. அண்ட் ட்ரெயின்லேயே இப்போ வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் மேக்னெட்ல ஒரு ட்ரெயின் அப்படின்னு ஒன்று உண்டு. அடுத்தானே காந்த தன்மையை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விதமான ப்ராப்பர்ட்டி, நிறைய விதமான ஒரு பங்கு இந்த காந்தத்தால கிடைச்சது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு அந்த காந்தத்தை பத்தி உண்டான ஒரு சின்ன ஸ்டோரி. இப்போ மேக்னெட் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப காந்தம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பேனாவை நான் காந்தம் சொல்ல முடியுமா? நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் கிளாஸ்ல, தம்பி இந்த இந்த பேனா வந்து காந்தமா அப்படின்னா இல்ல சார் அப்படிம்பீங்க. நான் உடனே ஏன் கேட்பேன், சார் இது எப்படி சார் ஒட்டும், இரும்பு கோபால்ட் இதெல்லாம் எப்படி சார் ஒட்டும் சொல்றீங்களா? அதே மாதிரி
இரும்பு, கோபால்ட், நிக்கல், இதெல்லாம் மெட்டல்ஸ், இதெல்லாம் உலோகங்கள். இந்த மாதிரி உலோகங்களை கவரும் பண்பு கொண்ட ஒரு பொருள் தான் மேக்னெட், காந்தம். எல்லா பொருளும் அட்ராக்ட் பண்ணாது, அப்படிதானே? இப்ப நான் வச்சிருக்க பேனா அட்ராக்ட் பண்ணுமா? பண்ணாது. சாக் பீஸ் வச்சிருக்கோம், சாக் பீஸ் அட்ராக்ட் பண்ணாது. அப்ப எந்த பொருளாம் இரும்பு, கோபால்ட், நிக்கல்ல கவருதோ அதெல்லாம் மேக்னெட். அந்த பண்புக்கு பேர் தான் காந்த பண்பு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கு மாதிரி காந்தத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு காந்த பண்பு, அதுதான் மேக்னீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெட்டிங்ல போட்டிருக்காங்கல்ல அது. ஏன்னா காந்தவியல் அப்படின்னா என்ன? காந்தம் பிளஸ் இயல். இயல்னா ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது காந்தத்தை நீங்க தெளிவா படிக்க போறீங்க. தட் மீன்ஸ் தெளிவானா என்னன்னா, நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு விளாண்டுருப்போம், மேக்னெட் வச்சு விளாண்டுருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம், அப்படிதானே? ஆனா அது கிடையாது. இது இது போக இதை சுத்தி மேக்னெட்டை சுத்தி இருக்கக்கூடிய காந்த பண்புகள், அதாவது காந்த புலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்மாங்க, காந்த பாயம் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, சரிங்களா? அது நீங்க அதாவது ஹையர் கிளாஸ் படிக்க படிக்க உங்களுக்கு அது வந்து தெரிய வரும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த காந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டோம், மேக்னீசியம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஆசியா மைனர்ல இருக்கக்கூடிய மேக்னீசியா அப்படிங்கிற இடத்துல முதலா கண்டுபிடிக்கப்பட்டது. பாத்தீங்களா? அப்படி ஒரு இதை சொல்லுவாங்க. ஆசியா மைனர்ல இருக்கக்கூடிய மேக்னீசியா அப்படிங்கிற இடத்துல முதலா கண்டுபிடிச்சதுனாலதான் அந்த மேக்னெட் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. 1200 ஏடி. அதுல பாத்தீங்கன்னா சீனர்கள் காம்பஸ்னா திசைக்காட்டி, அந்த திசைக்காட்டிக்காக காந்தத்தை பயன்படுத்தினாங்க, சரிங்களா? ஓகே, அதாவது இந்த காந்தத்தை காம்பஸாக திசைக்காட்டியாக பயன்படுத்தி அவங்க கடல் பயணம் செஞ்சாங்க. நம்மளுக்கு இப்போ டைரக்ஷன் தெரியறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்றோம், அப்படிதானே? நம்ம ஜிபிஎஸ் கூட யூஸ் பண்றோம், நம்மளோட மொபைல்ல மேப்லாம் போட்டு பார்க்குறோம். பட் ஒரு கடல்ல பயணம் பண்ணனா நம்மளுக்கு தெரியாதுல்ல, எல்லா பக்கம் கடல் தண்ணி தான் இருக்கும், அதுல எது வடக்கு எது தெற்குன்னு எப்படி தெரியும்? ஆச்சரியமா இருக்கலாம். அப்ப அந்த காம்பஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காம்பஸ் வந்து பொதுவா நார்த்து சவுத்து, வட தென், இந்த திசையை மட்டும் தான் காட்டும். அந்த காம்பஸ் அப்படி வைப்பாங்க. ஸோ அது அந்த திசையை நோக்கி வச்சு, அது போக அந்த கிழக்கு மேற்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இதை வச்சு தான் இது பண்ணுவாங்க, டைரக்ஷன் அதில் போவாங்க கடல்ல பயணம். ஸோ அந்த இடத்துல இந்த காந்தங்கள் யூஸ் ஆனுச்சு. ஓகே, ரைட். ஸோ இந்த காந்தங்களை நாம ரெண்டு வகைப்படுத்தலாம். எப்படி ரெண்டு வகைப்படுத்தலாம்? இரண்டு. இது வரைக்கும் நம்ம ஒரு காந்தம் தான் சார் கேள்விப்பட்டோம், அது என்ன சார் இரண்டு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அப்படிதானே? ஸோ ஒரு காந்தத்தை ஒரு பண்பின் அடிப்படையில நம்ம இரண்டா பிடிக்க போறோம். என்ன பண்பு அப்படின்னா, அதோடைய இயற்கையான ஒரு பண்பு ஒண்ணு வந்து அது நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த பண்பு, அதாவது நேச்சுரல் மேக்னெட்ஸ், தட் இஸ் இயற்கை காந்தம். இயற்கை காந்தங்கள் பேர்ல இருக்கு. இயற்கை காந்தங்கள் என்ன அர்த்தம்? என்ன பண்பு இருக்கும்? அப்புறம் இது இயற்கையாவே கிடைக்கும், கரெக்டா? இது இயற்கையில கிடைக்கும். அதாவது பண்புனா அவர் வச்சுக்கிட்ட பண்பு இல்லை, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடம், அந்த சூழ்நிலை, அதை வச்சு சொல்றோம். இது இயற்கையிலே கிடைக்கும். இதோடைய மேக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காந்தத்தன்மை அப்படின்னு சொல்றோம்ல, காந்த பண்புன்னு நம்ம சொன்னோம்ல, அது வந்து என்னைக்குமே போகவே போகாது. இந்த மேக்னீசியம் என்னைக்குமே போகாது, அப்படியே இருக்கும். ஆனா கம்மியா இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கும், ரொம்ப வலிமையாலாம் இருக்காது, ரொம்ப வீக்கா இருக்கும், ஆனா என்னைக்குமே இருக்கும். அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்னா நம்ம பெர்மனன்ட் நிலை, மேக்னெட்ஸ் என்ன காந்தம். ஸோ நிலை காந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, நிலை காந்தம். சரியா? நிலை காந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா இதான் அர்த்தம், அதோடைய மேக்னெட்டிசம் என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா?
நீங்க நிலை காந்தம்னா என்ன, காந்தம் என்ன நிலை அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுதான் அதோட பண்பு. அந்த காந்த பண்பு என்னைக்குமே அழியாம நிற்கும், அதனால நிலை காந்தம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேக்னடைட். நான் இப்ப முன்னாடி மேக்னடைட்னு எழுதுனோம்ல, அதுதான் ஃபார்முலாவும் எழுதிக்கோங்க. Fe3O4. ஏன்னா Feனா இரும்பும் தெரியும், ஓனா ஆக்சிஜன் தெரியும். ஸோ அதை ஃபார்முலா படி நம்ம போக மேக்னடைட் அப்படின்னா Fe3O4. இதுதான் நேச்சுரல் மேக்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை காந்தங்கள். சரியா? இது இயற்கையில கிடைக்கும். இப்ப அடுத்த டைப் பார்க்க போறோம். அதுதான் ஆர்டிபிஷியல் மேக்னட்ஸ். பொதுவாக ஆர்டிபிஷியல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், செயற்கையா தயாரிக்கிறது. அப்போ இந்த மேக்னட்லாம் செயற்கை காந்தங்கள். செயற்கை காந்தங்கள் இது நம்மளுடைய தொழிற்சாலையில, நம்மளோட லேப்ல, அதுல நம்ம உருவாக்குறோம். இவை வலிமையானது. யாரை விட? இயற்கை காந்தனை விட. நான் சொன்ன இயற்கை காந்தங்கள் அதாவது பெர்மனண்டா இருக்கும், ஆனா வீக்கா இருக்கும். இது ஷார்ட்டா நமக்கு தேவைப்பட டைம்ல வைக்கலாம், ஆனா வலிமையா இருக்கும், வலிமையானவை. இயற்கை காந்தங்களுக்கு வந்து ஒரு வடிவம் கிடையாது. ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும், உருண்டையா இருக்கும், சாதாரணமாக இருக்கும், சும்மா சம்திங் ஒரு இரகுலர் ஷேப்ல, ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். ஆனா இந்த ஆர்டிபிஷியல் மேக்னெட் நாம தான் தயாரிக்கணும். அப்ப நம்மளுக்கு ஏத்தாப்புல மேக்னெட்டை வடிவமைக்கலாம் தானே. இந்த மாதிரி மேக்னெட்டை பார்ப்பீங்க. இதான் சட்டக்காந்தம், பார் மேக்னெட் அப்படின்னு பார்ப்பீங்க, உங்க லேப்ல பார்த்துருப்பீங்க. நீங்க வீட்டில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க. கடையில் இருக்கும் விளையாட்டு டாய்ஸ், யூ ஷேப்ல இருக்கும். அப்படி இருக்கு. அப்புறம் நிறைய விதமா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல எல்லாம் இருக்கும். நிறைய விதமெல்லாம் இருக்கு. அடுத்ததான் விதவித வடிவங்களை கிடைக்கும். ஏன்னா அது நம்ம தான் கிரியேட் பண்றோம். சரியா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் மேக்னட்ஸை நம்ம பார்க்கறது. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்டோட நேமை கேள்விப்பட போறோம். அவர் என்ன பண்ணாரு, யாரு அப்படின்னு. ஸோ வில்லியம் கில்பர்ட். தமிழ்லயும் அதே தான், வில்லியம் கில்பர்ட். இவர் தான் அந்த மேக்னடிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய காந்த பண்புன்னு இருக்குல்ல, அந்த காந்த பண்பை, அந்த காந்தவியல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பிரிவு உருவாக காரணமானவர். இவர் தான் இந்த யூனிட். அவர் உருவாக அந்த காந்தத்தை பத்தி படிக்கிறாங்கல்ல, அந்த இயலை கொண்டு வந்ததே அப்படி ஒரு உருவாக, அந்த ஒரு பிரிவு உருவாகவே முக்கியமான ஆள் யாருன்னா இவர் தான், வில்லியம் கில்பர்ட். அண்ட் இவர் இன்னொன்னு சொன்னார், நம்மளுடைய பூமி, நம்ம வாழக்கூடிய பூமி மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். சரியா? சோ எர்த் இஸ் எ ஜாயிண்ட் மேக்னட், மிகப்பெரிய காந்தம். அப்படிதானே? நம்ம நம்ம பூமி வந்து ஒரு காந்தம் தான், மிகப்பெரிய காந்தம். நம்ம பூமியில பாத்தீங்கன்னா வடதுருவம் தென் துருவமா இருக்கு. வடதுருவம் தென் துருவம் எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? ஞாபகம் இருக்கா? வடதுருவம் தென் துருவம். எஸ், நம்ம காந்தத்துல வடதுருவம் தென் துருவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், அதே தான். நம்ம இங்க பூமியிலையும் வடதுருவம் தென் துருவம் இருக்கா? அவ்வளவுதான். கிளியர் ஆயிட்டுப்பா? சரி, ஓகே, ரைட். இப்போ நம்ம காந்தத்தோடைய பண்புகளை பார்க்க போறோம். அதாவது காந்த பண்புன்னு ஒன்னே ஒண்ணு இருக்குல்ல, அது மட்டும் இல்ல, அது போக சில பண்புகள் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு பேர் என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட்ஸ். காந்தத்துக்கு என்னெல்லாம் பண்புகள் இருக்கு அப்படின்னா, அந்த காந்த பண்பை விடுங்க. ஒரு மேக்னெட்டுக்கு முக்கியமா 3 பண்புகள் இருக்கு. ஒன்னு அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி. தமிழ்ல கவரும் பண்பு. காந்தம் எப்போதுமே இரும்பு துகள்களை ஈர்க்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இரும்பு துகள்களை ஈர்த்தாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த காந்தத்தோடைய நடுப்பகுதியில போய் அவ வந்து ஒட்டாது. அதாவது லேசா ஒட்டும், ரொம்ப அதிகமா ஒட்டாது.
ஆனா இதுல அதிகமா ஓட்டும், அந்த முனையில அதிகமா ஓட்டும். நீங்க பார்த்திருப்பீங்க. என்னைக்கே யோசிச்சிருக்கீங்க இந்த இடத்துல மட்டும் அதிகமா ஓட்டும், இந்த இடத்துல கம்மி, அங்கதான் ஓட்டும், ஆனா இங்கதான் அதிகமா ஓட்டும். ஏன்னா காந்தத்தோடைய நடுப்பகுதியை விட அதோடைய முனைகள் எண்ட்ஸ்ல தான் ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். அதோட அந்த காந்தத்துக்குன்னு ஈர்ப்பு விசை இருக்குல்ல, அந்த காந்த விசை அதிகமா இருக்கும். இததான் நாம போல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துருவங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ காந்தத்துக்கு இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப அதே மாதிரி காந்தத்துக்கு ரெண்டு போல் இருக்கும், சவுத் போல் நார்த் போல். அப்ப இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வரீங்க, நார்த் போல் சவுத் போல். இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி துருவங்கள், அதாவது இவரும் நார்த்து இவரும் நார்த்து, ஒரே மாதிரி ஆட்களை கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். சரியா? அதான் நம்ம விளக்கம் பண்புல பார்ப்போம், அதை நான் திருப்பி சொல்றேன். ஸோ இப்போ அட்ராக்டிவ் பண்பு அப்படிங்கும் போது இதை மாத்தி போடுங்க, அவ்வளவுதான். அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. இது மாதிரி சவுத் டு நார்த், இல்ல நார்த் டு சவுத் எப்படினா போடலாம். ஸோ வேற வேற துருவங்கள் இருந்தா ஒன்றை ஒன்று ஈர்க்கும். இந்த ரெண்டு காந்தமும் ஒன்னே ஒன்று ஈர்க்கும். சரியா? ரைட். இப்ப ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டில நம்ம அதை ஆப்போசிட்டா சொல்ல போறோம். ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டினா விலக்கும் பண்பு. ரெண்டு காந்தங்களை நீங்க கொண்டு வரீங்க, சரியா? நான் ஆல்ரெடி சொல்றேன், லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், அதாவது ஒரே மாதிரியான முனைகள் ஒன்றை ஒன்று விளக்கும் சொன்னேன். அப்போ சவுத்து நார்த்து, நார்த்து சவுத் இப்படி இருந்துன்னா இவை ஒன்றை ஒன்று விளக்கும். அதே மாதிரி சவுத் சவுத் நீங்க கொண்டு வந்தாலும் இப்படிதான் இருக்கும், ஒன்றை ஒன்று விளக்கும். சரியா? இதுதான். இது வந்து நீங்க காந்தத்தை வச்சு செஞ்சு பார்க்கலாம். அந்த முனைகளை கொண்டு வரும்போது அதுல நார்த் போல் சவுத் போல் தெரியாது. நீங்க பார் மேக்னெட் வச்சீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் தெரியாது. ஆனா பக்கத்துல கொண்டு வந்தீங்க விளக்குதுன்னா ஓகே இது நார்த் இது சவுத் அப்படின்னு நீங்க நேம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒன்றை ஒன்று ஈர்த்துதுன்னா அப்போ ஓகே ஆப்போசிட் போல், இது நார்த் இது சவுத் அப்படின்னு வச்சுக்கலாம். விளக்கு இருந்துச்சுன்னா இதுவும் நார்த் இது நார்த், இல்லைன்னா இதுவும் சவுத் இது சவுத் அப்படிங்கிற மாதிரி நீங்க கெஸ் பண்ணிடலாம், ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஸோ அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், வேறின முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். கிளியர் ஆயிட்டா? இது போக இன்னொரு பண்பு இருக்கு, டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி. டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது திசை காட்டும் பண்பு. இது திசை காட்டும் பண்பு. ஒரு சட்ட காந்தத்தை ஒரு நூல்ல கட்டி நீங்க தொங்க விட்டீங்கன்னா எப்போதுமே அது நார்த் சவுத் டைரக்ஷன் நோக்கி தான் இருக்கும். எப்பவுமே வடக்கு தெற்கு திசை நோக்கி தான் வந்து நிற்கும். நீங்க எப்படி மாத்தி விட்டாலும் உங்களுடைய ரூம்ல உங்களுக்கே தெரியும் நார்த் சவுத் எங்க இருக்குன்னு தெரியும். நீங்க எப்படி சுத்தி வச்சாலும் டைரக்டா அந்த காந்தம் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்க நோக்கி தான் வந்து நிற்கும். இதனாலதான் நான் அது ஃபர்ஸ்டே சொன்னேன், கடற் பயணத்துல திசை காட்ட யூஸ் பண்ணாங்கன்னா இதுதான். காந்தத்துக்கு அந்த அற்புதமான பண்பு இருக்கு. நீங்க எப்படி மாத்தி வச்சாலும் இன்னும் நார்த் சவுத் டைரக்ஷன் வடக்கு தெற்கு நோக்கி நிற்கும். சரியா? ரைட். இப்போ சில ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ நான் என்னுடைய ஸ்க்ரீனை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். எஸ், இப்போ வந்து ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ். இப்போ நீங்க உங்க கண்ணு முன்னாடி பார் மேக்னெட் பாக்குறீங்க, இப்படிதான் இருக்கும். நீங்க லேப்ல பார்த்தாலும் சரி, ஸ்கூல்ல பார்த்தாலும் சரி, நீங்க வாங்கிட்டு வந்தாலும் சரி, இப்படி இருக்கும். இல்லை நார்த்து சவுத்து அப்படின்னு இருக்கும். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடு ப்ளூ கலர் ஒரு சைடு ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல வந்து நீங்களே கெஸ் பண்ண போறீங்க, ஈஸியா கெஸ். இப்போ இந்த மேக்னெட்டை ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க, பார்த்துட்டு எதுலாம் அட்ராக்ட் ஆகும் எதுலாம் ரிப்பல் ஆகும், அண்ட் இது போக சில லைன்ஸை நான் வந்து உங்களுக்கு வந்து நோட் பண்ணுவேன். அது என்ன மாதிரி லைன்ஸ் அப்படிங்கிறத நீங்க இதிலே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல சவுத்து நார்த்து
இதுல சவுத்து நார்த்து. ஸோ எஸ்னா சவுத்துன்னு தெரியும். ஸோ சவுத் அப்படின்னு எங்க இருக்குன்னு பாருங்க. திஸ் ரெப்ரசன்ட் சவுத் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதை இங்க அப்படியே போட போறேன். இது சவுத்து. அடுத்தனா தெற்க, தெற்க குறிக்குது. கரெக்டா? ஓகே. அப்புறம் இந்த இதுல பாருங்க, இந்த ரெண்டு மேக்னெட்டும் நார்த்தும் சவுத்தும் ஆப்போசிட் போல்ஸ் இருக்காரு. ஆப்போசிட் போல்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னது, என்ன பண்ணும்? ஆப்போசிட் போல்னா அட்ராக்ட் பண்ணும். அடுத்தன ஸோ தீஸ் போல்ஸ் ஆப்போசிட். ஸோ என்ன பண்ணும்? ஈர்க்குமா விளக்குமா? கண்டிப்பா என்ன பண்ணும்? ஈர்க்கும். கரெக்டா? தட் மேக்னெட்ஸ் புல் டுகெதர் ஆகும். ஸோ இந்த இடத்த இங்க போட்டுக்கலாம். these poles the magnets pull together. ஓகே, அப்போ என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஸோ அட்ராக்ட், தட் மீன்ஸ் அட்ராக்ட். சரியா? நீங்க ஆப்போசிட்டா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இங்க போட்டு கூட நீங்க இங்க போடலாம். these pole attracts. அப்போ என்ன அர்த்தம்னா the magnets pull together. ரெண்டு ரெண்டு மேக்னெட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டுற மாதிரி ஒட்டும். சரிங்களா? இப்படி. ரெண்டாவது பிக்சரை பாருங்க. இதுல இது நார்த்து, இது நார்த்து. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆட்கள். நான் சொன்னேன் லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். ஒரே மாதிரி இருக்க முனைகள் ஒன்றை ஒன்றை விளக்கும். ஸோ தீஸ் போல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பல் ஈச் அதர், விளக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இந்த இதை கிளிக் பண்ணி இங்க போட்டிருக்கேன், போடுதேன். தட் மீன்ஸ் என்ன பண்ணும்? புஷ் அவே, அதாவது ஒன்றைக்கு ஒன்று தள்ளிரும். த மேக்னெட்ஸ் புஷ் ஈச் அதர் அவே. அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இதை இங்கே போட போறேன். போட்டலாமா? எஸ், இதையும் குறிச்சிட்டீங்க. இப்ப லாஸ்டா ஒண்ணு போட்டிருக்காங்க, இதே மாதிரிதான். நார்த்து சவுத்து, சவுத்து நார்த்து போட்டிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா வேறு, அதாவது ஒரே மாதிரி முனைகள், அதனால புஷ் அவே, ஒன்றை ஒன்று விளக்கும். இங்க இருக்கு. இது என்ன, அந்த என்ன பக்கத்துல போட்டிருக்காங்க, இது என்ன முனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் இது வந்து நார்த்து முனை, அதுதான் வடக்கு. ஸோ இங்க போடலாம். போட்டலாமா? அவ்வளவுதான். எல்லாமே ஆன்சர் கரெக்ட். கிளியர் ஆயிட்டா? ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம கையில மேக்னெட்டே எடுக்காம ஆனா அழகா மேக்னெட் பத்தி புரிஞ்சுக்கிட்டோமா? ஸோ இன்னும் 2-3 ஆக்டிவிட்டி இருக்கு, நான் அதை காமிக்கிறேன். இதை பாத்தீங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ என்னுடைய ஸ்க்ரீன்ல நான் இன்னொரு ஆக்டிவிட்டியை காமிக்கிறேன். 1 செகண்ட். இது வந்து ஒன் வேர்டு ஸ்டைல்ல இருக்கும். ஒரு 4 ஒன் வேர்டு. இப்போ இதை பார்த்துட்டு அப்புறம் அந்த 4 ஒன்னோட பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல ஒரு 6 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்ல 6 ஒரு டெஃபினிஷன் பிக்சர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அதோட இதை கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது ஆரம்பிப்பேன். இப்போ நேச்சுரல் மேக்னெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டிருக்காங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஒரு மேக்னெட், அது நான் வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு அனிமேஷன் இருக்கு, அதையும் காமிக்க போறேன். அதனால அதை நான் அந்த ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன் டாபிக்கை. சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா காந்த புலம். ஒரு காந்தத்தை சுத்தி காந்த புலம் இருக்கும், அதனாலதான் இன்னொரு மேக்னெட் அது வந்து அட்ராக்ட் பண்ணாத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்போ நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இப்பதான் நம்ம பார்த்தோம். நேச்சுரல் மேக்னெட்னா லோட் ஸ்டோன் சொல்லுவாங்க, மேக்னடைட் சொல்லுவாங்க. இந்த இருக்கா, இதுதான் நேச்சுரல் இயற்கை காந்தம், லோட் ஸ்டோன் அல்லது மேக்னடைட். நம்ம பார்த்தோமா? இது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது நம்ம, அது எப்படின்னா அது வந்து கண்ணுக்கு தெரியாது. அண்டு அந்த மேக்னெட் பக்கத்துல நீங்க ஒரு இரும்பையோ ஆணையோ கொண்டு வந்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகுதா? அந்த மாதிரி இன்விசிபிளா இருக்கும். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட்ஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? இங்க போட்டுடலாம். இப்போ மேக்னடிசம் அப்படிங்கிறது, இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல நம்ம இந்த இதெல்லாம் அயான், நிக்கல், கோபால்ட், ஸ்டீல் இதெல்லாம் நம்ம போடலாம். அடுத்தனா இரும்பு, நிக்கல், கோபால்ட் இதெல்லாம் இதுல போடலாம், மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன், நார்த் சவுத்னு ஒரு பார் மேக்னெட்டை காமிச்சிருக்கேன். இந்த சைடு உடஞ்சிருக்க மாதிரி காமிச்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டில ஒரு மேக்னெட்டை நீங்க எத்தனை தடவை துண்டாக்குனாலும் திருப்பி நார்த் சவுத் அப்படி ரெண்டு ரெண்டா கிரியேட் ஆயிரும். என்னைக்குமே தனியா ஒரு ஆள் கிடைக்க மாட்டார், வெறும் நார்த்து இல்ல வெறும் சவுத்து அப்படின்னு கிடைக்க மாட்டார். புரியுதா? நல்ல ப்ராப்பர்ட்டி அதுதான். நீங்க மேக்னெட்டை உடைச்சிங்கன்னா, பாதியா உடைச்சிங்கன்னா அந்த பாதியில ஒரு நார்த் சவுத் கிரியேட் ஆயிரும். சரியா? அதுதான் இங்க இது. ஸோ மேக்னெட்டிக் போல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன்
பேர் அப்படின்னு போட்டிருக்காங்களா, எப்போதுமே இரட்டையா தான் வரும். நார்த்து சவுத்து இப்படிதான் வரும். வெறும் நார்த்து வெறும் சவுத்து அப்படின்னு வராது. ஓகே ரைட். இப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் டூ ரீஜன், நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது இந்த பிக்சரை நம்ம மாற்றி போடாம பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுல மேக்னடிசம் அப்படிங்கிறது காந்த பண்பு. இந்த மேக்னெட்டிக் இங்கே போடலாம், இந்த இடத்துல இப்படி போட்டுக்கலாம். சரியா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் டூ ரீஜன், நார்த் போல் சவுத் போல். இந்த மேக்னெட்டை பாருங்க, நார்த் போல் சவுத் போல் போட்டிருக்காங்கல்ல, இது. ஓகே. ஸோ இதை மாதிரி நம்ம கொடுத்து ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை, மாற்றி மாற்றி போட்டாமல் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அதை சுற்றி இருக்க காந்த புலம் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒரு மேக்னெட்டை நீங்கள் உடைச்சிங்கன்னா எப்போவுமே ரெண்டு இதாக வந்துடும், நார்த் சவுத் வந்துடும். மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், அந்த ஒரு மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பொருள் எது? அயன், இரும்பு, நிக்கல், கோபால்ட், அதெல்லாம். சரியா? நேச்சுரல் மேக்னெட்டிக் இயற்கையான காந்தம் என்ன பார்த்தீங்கன்னா மேக்னடைட்ஸ். அந்த வார்த்தையை நம்ம ஒன்று எடுப்பு சொன்னோமா. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னா, அதை சுற்றி ஒரு மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இன்விசிபிளான ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதை நீங்க பார்க்க முடியாது, உங்க கண்ணால பார்க்க முடியாது. அந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணும். அதனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இங்க போட்டிருப்பாங்க. பட் அவங்க இதுல போட்டிருக்கனால அது நம்ம தப்பு காமிக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து அது இதையும் போடலாம். கரெக்ட். மேக்னடிசம் அப்படிங்கிறது என்னது? ஒரு காந்தத்துல இந்த ஒட்டக்கூடிய காந்த பண்பை படிக்கக்கூடியது நம்ம பார்த்தோமா. அதனால இங்க இந்த மேக்னெட்டை நான் வந்து அந்த ஒட்டுற மாதிரி காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த பிக்சர்ல இருக்கு. அடுத்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த ரெண்டு ரீஜியன்ல இருக்கும். ஒன்னு வந்து நார்த் போல் சவுத் போல். இதுல தெரியுதா NS அப்படின்னு தெரியுதா? ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகே ரைட். இப்போ இன்னொரு ஆக்டிவிட்டியா காமிக்கிறேன். இதுல தான் 4 ஒன்வேர்டு இருக்கு. நாலு ஒன்வேர்டு இருக்கா? சரி, வந்துட்டுப்பா. எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இது, இந்த டூ மேக்னெட்டிக் போல்ஸ் ஆன் ஏ பார் மேக்னெட் ஆர், ஒரு சட்டகாந்தத்துல ரெண்டு சைடும் போல்ஸ் இருக்கு, துருவங்கள் இருக்கு. என்ன துருவங்கள்? சவுத் ஈஸ்டா, ஈஸ்ட் வெஸ்டா, நார்த் ஈஸ்டா, நார்த் சவுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தானே? ஸோ தெற்கு கிழக்கா, அப்புறம் கிழக்கு மேற்கா, வடக்கு கிழக்கா, தெற்கு வடக்கா, இந்த மாதிரி கேட்குறாங்க. எது வரும்னு நினைக்கிறீங்க? எது வரும்? எஸ், நார்த் சவுத் போடலாமா? எஸ் சார், கரெக்ட், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன்னோடு போலாம். The area that surrounds a magnet and can exert a force on a object that is magnetic is called அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு மேக்னெட்டை சுத்தி ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால தான் நீங்க இன்னொரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை கொண்டு வரும்போது அட்ராக்ட் ஆகும், இல்ல ரிப்பல் ஆகும். அப்ப அந்த ஏரியா பேர் என்ன பேருங்க? அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்த புலம். சரியா? ஒரு மேக்னெட்டை சுத்தி இருக்கக்கூடிய புலம், காந்த புலம். A freely suspended bar magnet always align its which direction? நல்ல கொஸ்டின், நம்ம பார்த்த கொஸ்டின் தான். அதாவது ஒரு ஃப்ரீயா நீங்க தொங்க விடப்பட்ட ஒரு சட்ட காந்தம் எப்போதுமே எந்த டைரக்ஷன்ல அலைன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்டா, நார்த் சவுத்தா, ஈஸ்ட் வெஸ்டா, சவுத் ஈஸ்டா? வழக்கம் போல நான் சொன்னதான், வடக்கு தெற்கா, அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துக்கோங்க. கிழக்கு மேற்கா, இல்ல வடக்கு கிழக்கா, தெற்கு மேற்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கோங்க. எது வரும்? ஒரு பார் மேக்னெட்டை எப்படிமா ஒரு நூல்ல கட்டி நீங்க தொங்க விட்டீங்கன்னா இந்த டைரக்ஷனை பார்க்க அலைன் ஆகும். எஸ், வெரி குட். நார்த்து சவுத் நம்ம பார்த்தோமா. அதனாலதான் கடல் பயணத்துல யூஸ் பண்ணாங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எஸ், குட். அண்ட் இந்த இது பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன். டைரக்ஷன் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்க? விண்ட் வேன், ஹைக்ரோமீட்டர், பைரோமீட்டர், காம்பஸ். பட் இந்த காம்பஸ் தான் நம்ம வந்து டைரக்ஷனை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ண நம்ம படித்தோம், அப்படிதானே? காம்பஸ். ஸோ அந்த சீனர்கள் யூஸ் பண்ணாங்கன்னா டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் காம்பஸ். அவ்வளோதான். கிளியர் ரைட்டா? ஸோ இந்த 4 ஒன்வேர்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டிக்டேஷன் 5 வார்த்தைகளை நான் சொல்றேன். அந்த 5 வார்த்தைகளை நோட் பண்ணிக்கோங்க.
டிக்டேஷன்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை மேங்கனிசம் காந்தவியல். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஈஸி வார்த்தை தான். மேங்கனிசம் காந்தவியல் போடுங்க. மேங்கனிசம் காந்தவியல். ரெண்டாவது ஆர்டிபிஷியல் மேக்னட்ஸ் செயற்கை காந்தங்கள். ரெண்டாவது ஆர்டிபிஷியல் மேக்னட்ஸ் செயற்கை காந்தங்கள். ஆர்டிபிஷியல் மேக்னட் செயற்கை காந்தங்கள். மூணாவது அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி கவரும் பண்பு. மூணாவது வந்து அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி கவரும் பண்பு. அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி கவரும் பண்பு. நாலாவது காம்பஸ் திசை காட்டி. காம்பஸ் திசை காட்டி. காம்பஸ் திசை காட்டி. எழுதிட்டீங்களா? அஞ்சாவது போல்ஸ் முனைகள். அஞ்சாவது போல்ஸ் முனைகள்னு எழுதலாம், இல்ல துருவங்கள் எழுதலாம். துருவங்களே எழுதுங்க. போல்ஸ் அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், துருவங்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதலாமா? ஸோ 5 வார்த்தை சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்னடிசம் காந்தவியல், ஆர்டிபிஷியல் மேக்னட்ஸ் செயற்கை காந்தங்கள், அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி கவரும் பண்பு, காம்பஸ் திசை காட்டி, போல்ஸ் துருவங்கள். 5 வார்த்தை சொல்லியிருக்கேன். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடாலசன்ஸ் அந்த ஒன் வேர்டை பார்க்கலாம். எம்சிக்யூ போலாமா? ஸோ ரெடி ஆகிக்கோங்க. நான் என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்ணுறேன். 10 ஒன் வேர்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் தருதா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 8th சயின்ஸு இன்னைய டேட் போட்டுக்கோங்க. ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடாலசன்ஸ் வளரிலும் பருவமடைதல் டாபிக் போட்டுக்கோங்க. 10 ஒன் வேர்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு, which gland causes acne and pimples on the face during adolescence? வளரினம் பருவத்தில் முகத்தில் வந்து பருக்கள் வரும். தோன்ற காரணமான சுரப்பி எது? பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி சுரப்பி. செபசிஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. தட் இஸ் ஆயில் கிளாண்ட்ஸ், எண்ணெய் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி. அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் சுரப்பி. சரியா? எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 40-45 செகண்ட்ஸ். சரிங்களா? ரொம்ப கொடுக்க மாட்டேன். முகத்தில் பருக்கள் வர காரணமான சுரப்பி எது? பிட்யூட்டரி கிளாண்டா, அட்ரினல் கிளாண்டா, தைராய்டு கிளாண்டா? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், செகண்ட் கொஸ்டின் போலாம். The stoppage of menstruation at the age of 45 to 50 is called. 45 முதல் 50 வயதில் மாதவிடாய் சுழற்சி நின்று விடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேனார்ச் அப்படிம்பாங்க. அதுவா? பூப்படைதல் அப்படிங்கறத தமிழ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? மெனோபாஸ் மாதவிடாய் முடிவு, மெனோபாஸ். ஜெஸ்டேஷன் கர்ப்ப காலம். அதுக்கப்புறம் லாக்டேஷன் பால் ஊட்டுதல். ஸோ எது? அதுக்கு நேம் என்ன?
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The protruding part of the throat in boys during puberty is called. பருவமடையும் போது ஆண்களில் தொண்டையில் துருத்தி கொண்டிருக்கும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி, லாரிங்ஸ், ஆடம்ஸ் ஆப்பிள், ஃபார்னிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 4வது கொஸ்டின். Which hormone is responsible for milk secretion during lactation? பாலூட்டுதலின் போது பாலை உற்பத்தி செய்ய உதவும் ஹார்மோன் எது? ஆஸ்ட்ரோசின், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோலாக்டின், லாக்டோனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்தல் இருக்கேன். டெஸ்டோட்ரான். ஸோ எது வந்து இந்த ஒன்று? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 5வது கொஸ்டின். ஓகே, ரைட். 5வது கொஸ்டின். How many hours of sleep is necessary for adolescent each night? வளரிளம் பருவத்தினருக்கு ஒவ்வொரு இரவும் எத்தனை மணி நேர உறக்கம் அவசியம்? நம்ம சும்மா கண்ட மணி தூங்குவோம் அப்படி கிடையாது, அதுக்குன்னு ஒரு இது உண்டு. ஸோ 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரமா, 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரமா, 8 முதல் 10 மணி நேரமா, 2 முதல் 4 மணி நேரமா? ஏன்னா அந்த அந்த வளரக்கூடிய அந்த பருவத்தில் கரெக்டான தூக்கம் இருந்தால் தான் உங்கள் உடம்பு கரெக்டாக எல்லாமே செட் ஆகும். அப்படிதானே? அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எவ்வளோ நம்ம மொபைல் பார்க்கறனாலோ டிவி பார்க்கறனாலையோ நம்ம அந்த அந்த நமக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஏத்தாப்புல நம்ம தூங்காமல் போயிட்டா நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதுதான் நீங்கள் இந்த ஒன்னோட நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட்ஸ். இப்போ நம்ம 6வது கொஸ்டின் போகலாம். விச் ஹார்மோன் இஸ் ரிலீஸ்டு பை த மேல் செக்ஸ் கிளான்ஸ் டெஸ்டிஸ்? ஆண்களுடைய இனப்பெருக்க சுரப்பியான விந்தகங்கள் எந்த ஹார்மோனை சுரக்கின்றன? ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், டெஸ்டோட்ரான், ப்ரோலாக்டின். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேம் ப்ரோனவுன்ஸ் தான். எழுதுங்க 6வது வேர்டு. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், இந்த மாதிரி எம்சிக்யூலாம். ஓகே, இதுக்கு உண்டான டைம் முடிந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகேப்பா, ரைட். விச் மினரல் இஸ் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளட்? சூப்பர் கொஸ்டின் இது. இரத்த உற்பத்திக்கு அவசியமான கனிம சத்து எது? கால்சியம், அயோடின், இரும்பு சத்து, சோடியம். அயான், சோடியம், அயோடின், கால்சியம். எது இரத்த உற்பத்திக்கு அவசியமான கனிம சத்து? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் 7வது வேர்ட். இதை ஆல்ரெடி எழுதிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகேவா, ரைட். 8வது கொஸ்டின் போலாமா? எஸ். த டேர்ம் அடாலசன்ஸ் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் விச் லாங்குவேஜ்? வளரிளம் பருவம், அடாலசன்ஸ் அப்படிங்கிற அந்த சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது? கிரீக், கிரேக்கம், லாட்டின், லத்தீன், பிரெஞ்சு, சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம்.
நடராஜன் அப்படிங்கிற நேம் எந்த சொல்ல இருந்து வந்துச்சு? எந்த இதுல இருந்து? அந்த சொல்லு எந்த மொழியில இருந்து வந்துச்சு? இதையும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, ரைட். உன்னோட போலாம். The first menstrual flow which begins at puberty is termed as பருவமடைதல் தொடங்கும் முதல் மாதவிடாய் சுழற்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மெனோபாஸ் மாதவிடாய் முடிவு, ஓவல்யூஷன் அண்டம் விடுபதல், மெனார்கி பூப்படைதல், ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல். இது பருவமடைதல் போது தொடங்கும் முதல் மாதவிடாய் சுழற்சி எப்படி நம்ம சொல்லுவோம்? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், 10வது கொஸ்டின். The average age for the onset of puberty in girls is பெண்களில் பருவம் அடைவதற்கான சராசரி வயது எது? ஒரு ஆவரேஜா நம்ம சொல்லுவோம். எது? 12 டு 13, 14 டு 15, 10 டு 11, 15 டு 16. ஸோ இந்த 10 ஒன்வேர்டுக்கும் ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும், ஈஸியான ஒன்வேர்டு தான். சப்போஸ் தெரில அப்படின்னா புக்கை ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு அது படிக்கும் போதே கூட சேர்ந்து நீங்கள் மற்ற ஒன்வேர்டும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். சரிங்களா? மற்ற ஒன்னோடையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மேக்னீசியம் காந்த பண்பு பற்றி பார்த்தோம். அடுத்த ரைட் ரைட். ஸோ 10 ஒன்னோட முடிஞ்சது. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம காந்தம்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அதோடைய வகைகள் நேச்சுரல் மேக்னெட், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். காந்தத்தோடைய முக்கியமான பண்புகளான அந்த அட்ராக்ஷன், கவரும் பண்பு, ரிப்பல்சன் விளக்கும் பண்பு, டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி, திசைக்காட்டு பண்புலாம் நம்ம பார்த்தோம். பூமி ஒரு காந்தம் சொல்லிட்டு வில்லியம் கில்பர்ட் சொன்னதையும் நம்ம அதுவும் மறக்க கூடாது. சரியா? ரைட். உங்களுடைய ஹோம்ஒர்க் என்னன்னா, ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான். உங்க வீட்டுல காந்தம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணுங்க. சரியா? உங்க வீட்டுல ஒரு ஒரு 8 10 வரைக்கும் ஒரு பொருட்களை நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்க வீட்டுல அந்த அளவுக்கு காந்தம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், பட் அது நீங்க நல்லா வாட்ச் பண்ண உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ உங்க வீட்டுல காந்தம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணுங்க. 8 முதல் 10 பொருட்களை நீங்க அதுல நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருக்கா? டிக்டேஷன் 5 வேர்ட்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டு பார்த்தீங்க, நம்ம ஆக்டிவிட்டியில் பார்த்தோம், அந்த இதெல்லாம் பார்த்தோம். ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி, அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைவு செய்த. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.